வணக்கம். இன்றைய பதிவாக மேசராசி மேச லக்னம் இதில் பிறந்தவங்களோட குணங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ராசின்னா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன ராசி என்ன நட்சத்திரங்க, அதனால் நிறைய பேருக்கு ராசி தெரியும். லக்னங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிடம் அறிஞ்சவங்க ப்ளஸ் ஜோதிடத்தின் மேலே ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக அதை பற்றி தெரியும். இது ரெண்டுக்கான வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மேச லக்னக்காரங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய குணங்கள் அப்படியே செயலாகவே செய்வாங்க. மேச ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குணங்கள்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்களாக இருக்கும். இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நான் சொல்கிற குணங்கள் எல்லாம் செய்யலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி இருக்கலாம், அப்படி தான் இருக்குமே தவிர செயல் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வராது. ஆனால் மேச லக்னக்காரங்களுக்கு அந்த செயலாக செய்வாங்க. ராசிக்காரங்களுக்கு அந்த நலங்கள் இருக்கும், அதாவது அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசம், ராசிக்கு லக்னத்துக்கு உள்ள வித்தியாசம். நான் அந்த குணங்கள் சொல்கிறேன். இப்போ ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை பார்த்திங்கன்னா ஆமாம் நான் அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். மேச லக்னக்காரங்களாக இருந்தால் இந்த மாதிரி தான் நான் செயல்பட்டுருக்கேன் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ முதல்ல இப்போ நம்ம மேச லக்ன ராசியை பார்க்கலாம். இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வேகமாக செயல்படுவாங்க, ரொம்ப விடாமுயற்சி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, அப்படியே பரபரன்னு கால் ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்திலேயே தான் தெரிவாங்க அவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன நோய் வந்தால் கூட, இல்லை பெரிய நோய் வந்தாலுமே இவங்க அதிகமாக படுக்க மாட்டாங்க. எப்படியாவது அதை பார்த்திங்கன்னா சரி பண்ணணுன்ட்டு எப்படியும் அதை ஓடி எப்படியாவது போய் சரி பண்ணணுங்கிறதெல்லாம் இருப்பாங்க. அதேமாதிரி இவங்களாம் ஆஸ்பத்திரியில் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும். அவங்கள ஒரு சின்ன இதில் கட்டி போட்டு நம்ம வைக்கவே முடியாது. இன்னொன்று இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக முன்கோபம் அதிகமாக இருக்கும், ரொம்ப வீரம் அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க ஒரு விஷயம் சில பேர் பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. இன்கேஸ் ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது, டக்குன்னு ஓடி இவங்களாம் மேசராசிக்காரங்க இருந்தாங்களோ மேச லக்னக்காரங்களாக இருந்தாவோ டக்குன்னு ஓடுவாங்க. லக்னக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஓடி நேராக போய் அவங்கள காப்பாற்றி அந்த ஆம்புலன்ஸ் பார்க்குறது அது எல்லாமே பண்ணுவாங்க. ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கிட்டே போகாமல் எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு மற்றவங்கள யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருமே வேகமாக செயல்படுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, இல்லை ஒரு ஏதோ அநீதி நடக்குதுன்னா அவங்க அதை பார்த்திங்கன்னா முன்னாடி போய் நின்றுவாங்க. ஏன் எதுங்கிறத அப்புறம் தான் யோசிப்பாங்க. இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசிப்பாங்களே தவிர அந்த டக்குன்னு அந்த யோசிச்சு இறங்குற இதுவே இருக்காது உங்கள்கிட்ட. நல்லா சண்டை போடுறதெல்லாம் பயங்கரமாக சண்டை போடுவாங்க, பயங்கிறதே இருக்காது இவங்களுக்கு. ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா பயங்கர ஸ்பீடாக இறங்கி அதை முடிக்கணுங்கிறதுலே தான் போவாங்க. அதே மாதிரி எவ்வளோதுக்கு எவ்வளவு அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணுமாலும் அவங்க போவாங்க. எப்படியாவது நான் அவங்களுடைய அந்த நோக்கத்தை அடையணுங்கிறதுக்காண்டி என்ன வேணுமாலும் செய்வாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தான் தெரியும். ஏன்னா இது செவ்வாயோட லக்ன ராசி. செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா வேகம், இது இங்கே விவேகம் இருக்காது, ஸ்பீடு சண்டை இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க கூட யாராவது சோம்பேறியான ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள திட்டுவாங்க, என்ன இப்படி இருக்கிற, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டியா. அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்களும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்களும் சுறுசுறுப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பகலில் தூங்கவே இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி நல்லா அசைவம் சாப்பிடுவாங்க, சைவம் விட அசைவம் அதிகம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுவாங்க. அது சூடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சரசரன்னு வேகமாக சாப்பிடுவாங்க. எதை எடுத்தாலும் அவங்களுக்குள்ள வேகம் அவசரம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் பயங்கர இதுவாக இருக்கும். கொஞ்சம் கோபக்காரவங்க தான். இவங்களுடைய இந்த கோபம் சில சமயம் பார்த்திங்கன்னா நன்மைக்கு பயன்படும். சிலது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்களா, வேகமாக போகிறது ஆபத்துன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இதில் இது பொதுவான குணங்கள் தான். ஸோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்க கிரக நிலைகளுக்கு ஏற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் மாறும். பட் இந்த பொதுவான பலன் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இருக்கும், ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும். ஸோ இது நம்ம மேசம் ராசி லக்னத்தை நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ராசியாக ரிஷபத்தை பார்க்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.